ஏஎல்பி ஜோதிடர் கோவிந்தன் பேசுகிறேங்க. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த பொதுடமூர்த்தி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி. படிப்பு சார்ந்த கேள்விக்காக ஜாதகர் கொண்டு வந்தாங்க. பொண்ணு 12வது முடிச்சிருச்சுங்க. +2 முடிச்சிருக்குது. இப்போ என்ன படிக்க வைக்கலாம், எப்படி இருக்குது ஜாதகத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ படிப்பு வந்து பிறப்பு லக்கணமாக போகிறது மிதன லக்கணம் போகுதுங்க. மிதன லக்கணம் பிறப்பு லக்கணம். இப்போ ஏஎல்பி லக்கணமாக நமக்கு போகிறது சிம்ம லக்கணம் போகுதுங்க. சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல மீன வீட்டில் இருக்கிறார். கேது நட்சத்திரம் இப்போ போயிட்டு இருக்குது. கேது நட்சத்திரத்தின் அதிபதி கேது நட்சத்திரம் போகுது. அப்போ நட்சத்திராதிபதி கேது சிம்ம வீட்டில் இருக்கிறார். அப்போ 6, 8 இருக்கிறாங்க. லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் 6, 8 இருக்கிறாங்க. ஆனால் படிப்புக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்த அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து அதே 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ படிப்புக்காக பிள்ளைய வெளியூர் அனுப்பிடுங்க. படிப்பு ஏதோ கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புக்கு நீங்கள் படிக்கலாம். புதன்னா கணக்கு வழக்கு இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயம்னா கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் படிக்க வைங்க, நல்லாயிருக்கும். அப்போ வெளியில் போய் படிக்கணும், நீங்கள் வேண்டாம், ஏதோ வெளியில் அனுப்பி வைங்க. ஏதோ மீன வீட்டில் இருக்கிறதுனால 8ஆம் இடமா இருக்கிறதுனால ஏதோ 6 கடல் தாண்டி போய் இருக்கிற மாதிரி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் படிக்க வச்சா நல்லாயிருக்கும், நல்லா படிப்பும் நல்லா வரும். ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்துக்கிறதுனால படிப்பு நல்லா அதெல்லாம் ஒரு பதவி உயர்வு உள்ள ஜாதகம் தான். ஏன்னா சூரியனா ஆளுமை, அது மாதிரி ஒரு நல்ல அதிகாரியா, ஒரு மேலதிகாரி, ஒரு மேனேஜருக்கு மேலதிகாரி, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைங்க. இப்போ ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணம் முடிய இன்னும் ஒரு 7 வருட காலம் ஆகும். 7 வருட காலம் ஆகும். இப்போ நீங்கள் அனுப்பி வைங்க. படிப்பு 4 வருஷம் இன்ஜினியரிங் முடித்தாலும் ஒரு 3 வருஷம் வெளிநாடு வெளியூரில் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே அனுப்பி வைங்க. படிப்பு முடித்து வந்தோடனே ஏஎல்பி லக்கணம் நமக்கு கன்னியா லக்கணம் மாறும்போது நம்ம திருமணம் இதை பற்றி பேசிக்கலாம். அது வரைக்கும் திருமணம் வேண்டாங்க. பொண்ணுக்கு ஒரு 27 வருஷத்துக்கு மேலே நம்ம திருமணம் செஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு 25க்கு மேலே நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படியே அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ படிப்பு நல்லா வரும், இதை சொல்லியிருக்குதுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்வி வேணும்னா எங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.